பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்திலையும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி வரவேற்கிறேன். கடந்த 2 மாதங்களும், ஜனவரி பிப்ரவரி 2 மாதமும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அற்புத விதமாய் வழிநடத்தி வந்தார் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் எப்படி அழகா வழி நடத்தி வந்தார். இந்த 3வது மாதத்திலையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பாருங்க. நம்ம சத்தியத்துல வளர 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 நம்மளை அறியாம நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். விசேஷமா இந்த நாட்கள்ல சிலுவையின் உபதேசங்களை நாம் கற்று வர்றோம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனதுனால அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம துக்கப்படக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் எல்லா வலி வேதனைகளையும் தன்னுடைய சொந்த சரீரத்துல சுமந்து தீர்த்து விட்டார். அதனால இந்த நாள்ல நம்ம நிம்மதியா சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம். எந்த ஆசீர்வாதங்களையும் நம்ம லகுவாய் பெற்றுக்கொள்ளணும்னு அவர் எல்லா பாடுகளையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் பாருங்க. நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். விசுவாசத்துல ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கொள்ளணும் பாருங்க. பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் பாருங்க. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தைய நம்ம அறிய 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அதற்கான பொறுமையும் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கான அந்த விசுவாசத்தையும் கிருபையும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தருவார் பாருங்க. ஐயோ எவ்வளோ நாள் நான் காத்திருக்கணும்ன்ற அந்த பதட்டம் நமக்குள்ள இருக்கவே இருக்காது பாருங்க. இந்த மாதத்திலையும் பாருங்க, கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளையும் திருப்புகிற மாதம் பாருங்க. நேத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அழகா என்னோட பேசினார். எல்லா சிறையிருப்புகளும் மாறும், எல்லாம் திரும்பணும். இந்த வசனம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஆண்டவரே, இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கணவர் இந்த வசனத்தை காட்டி கொடுத்தார் பாருங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம்னு. எரேமியா 33:9. எரேமியா 33:9 பாருங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் செய்ய போகிற நன்மைய கேட்க போகிற எல்லா ஜாதிகள், பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எப்படி இருக்குமா, மகிமையுள்ள புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவ்வளோ நன்மைகளை அவர் நமக்கு செய்ய போகிறார். பிரியமானவர்களே, பின்னாடி வசனங்கள் இன்னும் நான் காட்ட போறேன் என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இதை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, காத்திருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்யணும்? பதட்டப்பட்டுட்டு பயந்து கொண்டு ஐயோ இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா இருக்கிறது இல்ல. விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம விசுவாசத்துல இருக்கும்போது அந்த பதற்றமே நமக்கு இருக்கக்கூடாது. விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் பதறான். நமக்குள்ள எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது, ஒரு ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் அதற்கான பொறுமையும் கிருபையும் தருவார் பாருங்க. நாங்க எங்க குடும்பத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நான் என்னோட டைரியில எழுதி எழுதி வைத்து எத்தனையோ ஆண்டுகளாக ஜெபித்து வர்ற ஒரு சில காரியங்கள் இம்மீடியட்டா அந்த நாள்ல நடக்கும் பாருங்க. அது அர்ஜென்ட் நீட், அவசர தேவைகள் ஆண்டவர் உடனடியாய் சந்திக்கிறாரு. ஒரு சில காரியங்கள் மகிமை பெரிதா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு சில ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். அதற்காக சில நேரங்கள் பதட்டம் எல்லாம் வருது, இருதயம் படபடக்குது, பயம் வருது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஓடுறோம். ஆனா வாக்கு தத்தங்கள்ல வரும்போது கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையில நம்ம காத்திருக்கும் பொழுது என்ன வார்த்தையை நம்ம பேசணும்னு பாருங்க. 11வது வசனம் பாருங்க. எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும்
மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். நம்ம அந்த மௌனமா இருக்கிற காலத்துல, பொறுமையாய் காத்திருக்கிற காலத்துல என்ன சொல்லணுமா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும். நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கிற காலத்துல கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க 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 இதே நம்மளுடைய தியானமா இருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அநேக நன்மைகள்னால ஆண்டவர் நம்மளை நிரப்புவார் பாருங்க. அப்ப என்ன நடக்குமா? களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், நடக்காம இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதிரி நம்ம அவரை குறித்து உத்தம இருதயத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். நடக்காம இருக்கிற கல்யாணங்கள் நடக்கும். மணவாளனின் சத்தம் கேட்கப்படும், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்படும். அப்புறம் ஆடல் பாடல் பாடுகிறவர்களின், பாருங்க அடுத்த லைன் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னாடி நீங்க இருந்ததை போல அதை விடவும் இன்னும் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இன்னும் பாருங்க 14வது வசனம், ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நாட்கள் வந்து கொண்டிருக்கு. ஆசீர்வாதத்தின் நாட்களை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும், அதாவது உங்க குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அது இந்த மாதமா கூட இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் காத்திருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்கள்ல நான் நிலைத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொன்ன, உங்க குடும்பங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா அவர் நல்லவர். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களை, இப்படியாக நம்ம நல்ல சுத்த இருதயத்தோடு, நல்ல மனசாட்சியோடு கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்துல காத்து கொண்டவர்களாக நம்ம அவர் சமூகத்துல எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, கடந்த மாதங்கள்ல செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லி கர்த்தர் நல்லவர், இப்படியாக எனக்கு நன்மைகளை செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்க நன்றியறிதலுள்ள இருதயத்தோடு காத்திருக்கும் பொழுது இந்த புதிய மாதத்திலையும் அற்புதமான ரிசல்ட்ஸ் நீங்க பார்ப்பீங்க. நல்ல சுகபலன் உண்டாயிருக்கும். தேர்வு எழுதுகிற குழந்தைகள் நல்லா தேர்வு எழுதுவாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இயேசுவே அவர்களுக்கு ஞானமாய் இருப்பார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30-31 வசனங்கள்ல சொல்லப்பட்டபடி இயேசுவே, அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமாய் இருக்கிறாரு. உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, இயேசுதான் உன்னுடைய ஞானம், நீ 100க்கு 100 வாங்குவ, தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க. வசனத்தை சொல்லி அனுப்புங்க. மறந்தது எல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எதையும் நீங்க மறக்க மாட்டீங்க, நல்லா எழுதி வருவீங்கன்னு சொல்லுங்க. இப்படியாக நம்ம குடும்பங்கள்ல நல்ல நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.